நாடு நம் நாடு பொன்னாடு அன்னை. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதன். கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ராஷ்டிரி வழங்கும் அகடவகடம் படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காரைக்குடி மாநகருக்கு எங்கள் ராஷ்டிரியின் அகடவட நிகழ்ச்சி கொடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டா, மக்களிடையே இந்த மாதிரியான உணர்வுகள் அதிகரித்து வருகிறதே, அதற்கு என்ன காரணம்? சக மனிதரிடம் காட்டாத அன்பு, சமுதாயத்தின் மேல் காட்டாத கோபம், இயற்கையிடம் காட்டாத காதல், பொதுநலத்தை காட்டாத சுயநலம். இதுதான் இந்த மண்ணுக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. உணர்வுக்கு என்ன காரணம், எதற்காக நம்ம உணர்வுகள் இப்படிலாம் மாறுதுங்கிறத இப்போது இந்த நிகழ்ச்சியின் பேச்சாளர்கள் சொல்ல போறாங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்ல உணர்வோட இந்த தேசத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் இந்த இயற்கைக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் நம்ம நல்ல உணர்வோட வாழ வேண்டும் என்ற அக்கறை இந்த நிகழ்ச்சியின் மூலம் யாராவது ஒருத்தருக்கு வந்தா கூட இந்த காரைக்குடியில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டது என்பது சத்தியமான உண்மை. வ.உ.சி. தமிழகத்தில் கப்பல் ஓட்டிய தமிழனுக்கு உண்டான பெருமை உண்மையில எல்லாத்துக்குமே தெரியும். நான் ரொம்ப கேட்கல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லாரி ஓட்டினவன் இன்னைக்கு அவன் கையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு லாரி ஓட்டிருப்பேன், இன்னைக்கு அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு 20 லாரியாவது ஓடும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், 70 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் ஓட்டின வ.உ.சி. இன்னைக்கு எத்தனை கப்பல் ஓட்டணும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வ.உ.சி. கடல்ல கப்பல் ஓட்டினாரா இல்ல கடல்ல ஓட்டினாரா? ஐயா, இலங்கைக்கு இந்தியாவுக்கு டிக்கெட்டோட விலை 6 ரூபா. அப்ப வெள்ளைக்காரன் முயற்சி பண்ண வ.உ.சி. கப்பலை எப்படா கடலுக்குள்ள மூழ்கி அடிக்கிறது அப்படின்னு வ.உ.சி. பிடிச்சி கொண்டு செயலுக்குள்ள ஓட்டாச்சு. அப்படி இருந்து கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பிளான் பண்ணான், ஒன்னும் எட்டல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த பல சுயநலவாதிகள் சிலர் என்ன பண்ணாங்க, வெள்ளைக்காரனுக்கே போய் ஐடியா கொடுத்தான், இல்லை கப்பல்ல காலில் மூழ்கி அடிக்கிறதுக்கு மும்புட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க உட்காந்து அப்படின்னு. டிக்கெட் எவ்வளவு? 6 ரூபா. பாதியாக்கு அப்படின்னா டிக்கெட் எவ்வளோ? 3 ரூபா. மறுபடியும் வ.உ.சி.யோட கப்பல் 3 ரூபாய்க்கு ஓடிச்சு. மறுபடியும் ஓடுதுறான்னு, மறுபடியும் அதுல பாதியாக்கு அப்படின்னா மறுபடியும் அதுலயும் பாதியாக்குன. ஆட்டோமேட்டிக்கா வ.உ.சி.யோட கப்பல் கடல்ல மூழ்கிருச்சு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட என்ன தெரியுமா சார், விலை மலிவா எது கொடுத்தாலுமே நம்ம வாங்கிக்கிடுவோம். உண்மை அதுதான், விலை மலிவா எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம். அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளோட சுயநலம் இன்னும் பெருகிக்கிட்டு இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது சார் இது. எப்படின்றீங்களா,
ஒரு கடை வீதியில் பார்க்கலாம் நம்ம ஆளோட சுயநலத்தை சாதாரணமாக வச்சு பார்க்கலாம். ஒருத்தன் விற்றான் 10 ரூபாய்க்கு 3 பழம், 10 ரூபாய்க்கு 3 பழம் சார். ஒரு பழம் எவ்வளோடான்னு கேட்டேன், 5 ரூபா அப்படின்னா. ஏன்ட இருந்தது 5 ரூபா தான். என்னைய மாதிரி ஒருத்தர், இவர் மாதிரி ஒருத்தர், பக்கத்தில் இன்னொருத்தர், அவர்கிட்ட இருந்தது 5 ரூபா தான். அவரும் 5 ரூபா தான் இருக்குனாரு. எங்க 2 பேர்ட்டையும் ஆளுக்கு ஒரு 5 ரூபாயை வாங்கி 3ஆவதா வந்த ஒருத்தர் என்ன பண்ணான்னா 10 ரூபாயை கொடுத்து 3 பழத்தை வாங்கிட்டு அவன் போயிட்டான். 3 பழத்தை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்து அவன் ஒரு பழத்தை எடுத்து போயிட்டான். யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இதில் என்ன தெரியுமா சார்? எந்த முதலீடுமே இல்லாம லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு நம்மால் தாயா. எந்த முதலீடுமே போடாம லாபம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க வேற எவனுமே கிடையாது. நம்ம வீட்டில் தான் திறந்த வீட்டை பூந்த நாயின்னு சொல்லுவாங்க. சுயநலம் பிடித்த பலரை நம்ம திறந்த வீட்டில் பூந்தவனா தான் பூர விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. உங்க அண்ணன் தனபால் இருக்காரு, சுயநலம் இந்த மக்கள் அனைவருமே சுயநலம் ஆயிட்டாங்க, அப்படிதான் வாழ முடியும், பொதுநலத்தை இருந்தா சமுதாயத்தில் வாழ முடியாது அப்படின்னு இந்த பொதுநலம் காட்டாத சுயநலம் தான் அதிகம்னு அவர் பேசியிருக்காரு. தன்னுடைய கருத்தை அவர் பதிவு பண்ணாரு. நீங்க எந்த தலைப்பில் பேச போறீங்க? நான் இயற்கையிடம் காட்டாத காதலை பத்தி பேச போறாங்க. ஐயா, அந்த சுயநலத்தை பத்தி பேசுறாங்களே தனபால் அண்ணே, அவங்களுக்கு நான் ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். அண்ணே நீ பேசு. எங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, நம்ம இவர் சுயநலத்தை பத்தி பேசி களைப்பா இருப்பாங்க, நாம போய் அந்த வேப்ப மரத்தடியில படுத்தா கூட அது நல்லா நம்மளுக்கு மன ஆறுதலை தருமா. அதனாலதான் நான் சொல்றேன் இயற்கையை காதலின்னு சொல்றேன். இயற்கையை காதலிக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. பட்டுக்கோட்டை அருமையா ஒரு பாட்டு சொன்னேன், தேனாரும் பாயுது செங்கதூரும் சாயுதுன்னு. நான் இயற்கை மேல அளவுக்கு அதிகமா காதல் கொண்டேன். அதுக்கு அடுத்த வரையும் படிச்சாப்ல, இருந்து 7 வயிறு காயுதுன்னு. என்ன காரணம் சார்? விளைச்சல் அத்தனை எவனோ ஒரு சுயநலவாதியின் கையில் சிக்கப்பட்டது. உழைக்கப்பட்டவனோட கையில மிச்சம் இருந்தது என்னன்னா அவனோட உழைப்பால் தேய்ந்த கை ரேகைகள் மட்டும்தான் மிச்சம்.